ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஆதார் கார்டு அப்படி இல்லைனா ரேஷன் கார்டு அந்த மாதிரி டாக்குமெண்ட்டை ஜெராக்ஸ் கடைகளில் எப்படி நம்ம ஸ்கேன் பண்ணி பிடிஎஃப் டாக்குமெண்ட்டாக மாற்றுறாங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நார்மலாக மொபைலில் ஆதார் கார்டு அப்படி இல்லைனா ரேஷன் கார்டு போன்ற டாக்குமெண்ட்டை இமேஜ் ஃபார்மேட்டில் நம்ம ஃபோட்டோ எடுத்துகிட்டு அந்த ஃபோட்டோவை வச்சு நம்ம எப்படி ப்ராப்பரான பிடிஎஃப் டாக்குமெண்ட்டாக கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு நம்ம நார்மலாக மொபைலில் ஆதார் கார்டை நம்ம ஃபோட்டோ எடுத்து வச்சுப்போம். ஃப்ரண்ட் அண்ட் பேக் தனித்தனியாக ஃபோட்டோ எடுத்து வச்சுப்போம். மைக்ரோசாஃப்ட் வேர்டு டாக்குமெண்ட்டை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஒன்ஸ் நம்ம எம்எஸ் வேர்டை ஓப்பன் பண்ண பிறகு என்ன பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா, இன்செர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த இன்செர்ட் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனை டூல் பாரில் கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த ட்ரா அப்படிங்கிற அந்த ஆப்ஷனுக்கு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிக்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த பிக்சர் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு குட்டியாக ஒரு ஏரோ மார்க் இருக்கும். ஸோ அந்த ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணுங்க. ஒன்ஸ் நீங்கள் அந்த ஏரோ மார்க்கை கிளிக் பண்ண உடனே என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, திஸ் டிவைஸ் அப்படின்னு இருக்கு பாருங்க, திஸ் டிவைஸை கிளிக் பண்ணுங்க. ஸோ நீங்கள் ஒன்ஸ் அந்த திஸ் டிவைஸை கிளிக் பண்ண உடனே உங்களோட ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் ஆப்ஷன் வந்துட்டு ஓப்பன் ஆயிரும். ஸோ அந்த ஃபைல் எக்ஸ்ப்ளோரரில் போயிட்டு நீங்கள் எந்த இடத்துல நீங்கள் மொபைலில் ஃபோட்டோ எடுத்துகிட்டு சேவ் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த டாக்குமெண்ட்டை ஓப்பன் பண்ணுங்கள். நான் வந்துட்டு டவுன்லோட் அப்படிங்கிற இந்த இடத்துல டாக்குமெண்ட் அப்படிங்கிற இடத்துல நான் ஆதார் கார்டை வந்துட்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக் தனித்தனியாக மொபைலில் ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஃப்ரண்ட் பேஜ், அதாவது நேமு, டேட் ஆஃப் பர்த், ஃபோட்டோலாம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த பேஜை நான் கிளிக் பண்ணிவிட்டு இன்செர்ட் அப்படிங்கிறத கொடுத்துக்கிறேன். ஸோ ஒன்ஸ் நம்ம அந்த இன்செர்ட் அப்படிங்கிறத கொடுத்தோன்னே நம்மளோட ஃப்ரண்ட் பேஜ் வந்துட்டு நமக்கு இந்த ஷீட்டில் வந்துட்டு நமக்கு பிளேஸ் ஆகிடுச்சு. ஸோ அந்த லே அவுட் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனுக்கு போயிட்டு நம்ம என்ன பண்ணுறோம்னா, சைஸ் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனுக்கு போகிறோம். ஸோ அந்த சைஸ் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனில் போயிட்டு A4 அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறோம். ஸோ அந்த A4 அப்படிங்கிறத நம்ம ஒன்ஸ் நம்ம கிளிக் பண்ண உடனே நம்மளோட அந்த லே அவுட் பேப்பர் வந்துட்டு நமக்கு A4 சைஸுக்கு நமக்கு கன்வெர்ட் ஆகிடும். ஸோ இதுக்கப்புறம் நம்ம இன்செர்ட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய அந்த ஆதார் கார்டோட ஃப்ரண்ட் பேஜ் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து நீங்கள் ரைட் கிளிக் பண்ணுங்கள். ஜஸ்ட் நீங்கள் ரைட் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு க்ரோப் ஸ்டைல் அப்படின்னு சொல்லிட்டு 2 ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த க்ரோப் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். க்ரோப் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த ஆதார் கார்டோட சைஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து நீங்கள் முன்ன பின்ன அட்ஜஸ்ட் பண்ணி உங்களுக்கு தேவையில்லாத போர்ஷனை வந்து நீங்கள் இந்த க்ரோப் டூல் மூலயமா நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் பார்க்குற மாதிரி நான் கரெக்டாக நம்ம க்ரோப் பண்ணி முடிச்சிட்ட பிறகு நம்ம கீபோர்டில் என்டர் பட்டன் ப்ரெஸ் பண்ணோன்னே நமக்கு இந்த ஆதார் கார்டோட ஃப்ரண்ட் பேஜ் வந்து நமக்கு கரெக்டாக க்ரோப் ஆகிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் நீங்கள் கர்சரை வச்சு நீங்கள் இதை நகர்த்த முயற்சி பண்ணீங்க அப்படின்னா உங்களால் நகர்த்த முடியாது. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஸோ அந்த அக்ரோபட் அப்படின்னு பார்த்தீங்களா, அதுக்கு பக்கத்தில் பாருங்கள் பிக்சர் ஃபார்மெட்னு இருக்கும். ஸோ அந்த பிக்சர் ஃபார்மெட்டை கிளிக் பண்ணுங்கள். ஒன்ஸ் அந்த பிக்சர் ஃபார்மெட் அப்படிங்கிறத கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் வரும். ஸோ அதில் வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, உங்களுக்கு ரேப் டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். இந்த பொசிஷன் அப்படிங்கிற அந்த இடத்துக்கு பக்கத்தில் இருக்கு பாருங்க. ஸோ அந்த ரேப் டெக்ஸ்ட்டுங்கிறத கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்கன்னா கீழே வந்துட்டு நிறைய ஆப்ஷன் இருக்கும் உங்களுக்கு. ஸோ அதில் வந்துட்டு நீங்கள் பிஹைண்ட் டெக்ஸ்ட்னு இருக்கு பாருங்க, அந்த பிஹைண்ட் டெக்ஸ்ட்டுங்கிறத கிளிக் பண்ணுங்க. ஸோ ஒன்ஸ் நீங்கள் அந்த பிஹைண்ட் டெக்ஸ்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணோம்னா இப்போ உங்களால் உங்களோட டாக்குமெண்ட்டை வந்து நீங்கள் இந்த லே அவுட்டில் எங்கே வேணால் நீங்கள் மூவ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ என்ன பண்ணுறீங்க, இப்போ நீங்கள் சைஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் சைஸை வந்து கம்மி பண்ணிக்கலாம். உங்களோட டாக்குமெண்ட் வந்துட்டு ஃப்ரண்ட் பேஜ் மேலேயும் அட்ரஸ் பேஜ் வந்து கீழேயும் வேணும் அப்படின்னா நீங்கள் மேலே இருக்கிற மாதிரி வச்சுட்டு அடுத்ததான் நீங்கள் மறுபடியும் இன்செர்ட் அப்படிங்கிற ஆப்ஷனுக்கு போயிட்டு நீங்கள் கீழே வச்சுக்கலாம். ஸோ இப்போ நான் எக்ஸாம்பிள் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். என்னோட ஆதார் கார்டு ஃப்ரண்ட் பேஜை வந்து நான் மேலே வந்து ப்ளேஸ் பண்ணிவிட்டு அடுத்து மறுபடியும் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம இன்செர்ட் அப்படிங்கிற ஆப்ஷனுக்கு போகிறோம். இந்த இன்செர்ட் அப்படிங்கிற ஆப்ஷனுக்கு போயிட்டு பிக்சர் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனுக்கு கீழே ஒரு ஏரோ இருக்குது, அந்த ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணுறோம். திஸ் டிவைஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அந்த திஸ் டிவைஸ்ங்கிறத கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ண உடனே நம்மளோட இந்த ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் ஓப்பன் ஆகுது. ஸோ அதில் போயிட்டு நம்மளோட ஆதார் கார்டை நம்ம எந்த இடத்துல சேவ் பண்ணி வச்சிருக்கோமோ அதை ஓப்பன் பண்ணிப்போம். ஸோ நம்ம ஆல்ரெடி நம்ம ஃப்ரண்ட் பேஜை வந்து நம்ம இன்செர்ட் பண்ணிட்டோம். இந்த தடவை நம்ம அட்ரஸ் பேஜை வந்து நம்ம சூஸ் பண்ணிவிட்டு இன்செர்ட் அப்படிங்கிறத கொடுக்குறோம். ஸோ கொடுத்தோடனே நம்மளோட அட்ரஸ் பேஜ் வந்துட்டு நமக்கு இன்செர்ட் ஆகிடுச்சு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம ரைட் கிளிக் பண்ணுறோம். ரைட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா க்ரோப் அப்படிங்கிற அந்த ஆப்ஷன் கிடைக்குது. ஸோ அந்த க்ரோப் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுறோம். தேவையில்லாத போர்ஷனை நம்ம ட்ரிம் பண்ணிவிட்டு கீபோர்டில் என்டர் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணிவிட்டு உங்களோட டாக்குமெண்ட்டை நீங்கள் மூவ் பண்ண முடியாது. மேலே பிக்சர் ஃபார்மெட் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ அந்த ரேப் டெக்ஸ்ட்டை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். பிஹைண்ட் டெக்ஸ்ட் இருக்குது பாருங்கள், அந்த பிஹைண்ட் டெக்ஸ்ட்டுங்கிறத கிளிக் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு இப்போ உங்களால் உங்களோட டாக்குமெண்ட்டை எங்கே வேணாலும் மூவ் பண்ணிக்க முடியும். ஸோ நீங்கள் பார்க்குற மாதிரி சைஸை வந்து நீங்கள் கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு உங்களோட டாக்குமெண்ட்டை நீங்கள் எங்கே வேணுமோ நீங்கள் எங்கே ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இன்னும் கூட கொஞ்சம் பெருசு பண்ணிக்கலாம். அதே மாதிரி மேலே உள்ள அந்த ஃப்ரண்ட் பேஜையும் நம்ம கொஞ்சம் பெருசு பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம ஈஸியாக மொபைலில் ஜஸ்ட் ஃபோட்டோ எடுத்துகிட்டு நம்மளோட ஆதார் கார்டோட இந்த டாக்குமெண்ட்டை ஃப்ரண்ட் பேஜ் மேலேயும் அட்ரஸ் பேஜ் கீழே இருக்கிற மாதிரி நம்ம அழகாக ப்ளேஸ் பண்ணிட்டோம். ஆக்சுவலாக நான் இந்த வீடியோவை ஆல்ரெடி நம்மளோட சேனலில் நான் அப்லோட் பண்ணியிருந்தேன். ஸோ அது ஒரு சில தவிர்க்க முடியாத காரணங்களால் அந்த வீடியோ வந்துட்டு நமக்கு ரிமூவ் ஆகிடுச்சு. ஸோ என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, நான் வந்துட்டு ஃபேஸையும் அட்ரஸ் பேஜையும் நான் பிளர் பண்ணாமல் நார்மலாக இருக்கிற மாதிரி நான் அப்லோட் பண்ணிட்டேன். ஸோ அதனால் யூடியூப் சைடில் இருந்து இந்த வீடியோவை டெடெக்ட் பண்ணிவிட்டு வீடியோ வந்துட்டு ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் நான் இந்த வீடியோவை மறுபடியும் அப்லோட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இந்த ஆதார் கார்டோட அந்த ஃப்ரண்ட் பேஜ் மேலேயும் அட்ரஸ் பேஜ் கீழே இருக்கிற மாதிரி நம்ம ப்ளேஸ் பண்ணியிருக்கோம்.
இன்கேஸ் உங்களுக்கு லெஃப்ட் சைடு வந்துட்டு ஃப்ரண்ட் பேஜும் ரைட் சைடு வந்துட்டு அட்ரஸ் பேஜும் இருக்கிற மாதிரி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஜஸ்ட் நீங்கள் அந்த ஃப்ரண்ட் பேஜை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு சைஸை வந்து கம்மி பண்ணிக்கோங்க. சைஸை கம்மி பண்ணிவிட்டு லெஃப்ட் சைடு இருக்கிற மாதிரி நகர்த்தி வச்சுட்டு அட்ரஸ் பேஜை செலக்ட் பண்ணுங்கள். அதோட சைஸை வந்து கம்மி பண்ணுங்கள். ஜஸ்ட்டு நீங்கள் சைடில் ரைட் சைடு இருக்கிற மாதிரி நீங்கள் பார்க்குற மாதிரி நகர்த்தி வச்சுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் பேஜ் அண்ட் அட்ரஸ் பேஜ் வந்துட்டு உங்களுக்கு லெஃப்ட் அண்ட் ரைட் சைடு இருக்கிற மாதிரி உங்களுக்கு அழகாக ப்ளேஸ் ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் ஃபைனலாக நீங்கள் உங்களோட டாக்குமெண்ட்டை நீங்கள் கரெக்டாக ப்ளேஸ் பண்ணி முடிச்சிட்ட பிறகு என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபைல் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனுக்கு போங்க. போயிட்டு நீங்கள் 2 விதமாக உங்களோட டாக்குமெண்ட்டை வந்து நீங்கள் அதாவது பிடிஎஃபாக சேவ் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு மெத்தட் நீங்கள் என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா சேவ் ஆஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா அந்த சேவ் ஆஸ் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு ப்ரௌஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த இடத்துல நீங்கள் சேவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்துட்டு டெஸ்க்டாப் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு டாக்குமெண்ட் வந்து நமக்கு எந்த டாக்குமெண்ட்டாக வேணும், நமக்கு வந்து பிடிஎஃபாக வேணும் அப்படிங்கிறதுனால நம்ம கீழே வந்துட்டு நீங்கள் பிடிஎஃப் அப்படின்றது பாருங்கள், அந்த பிடிஎஃபை செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம சேவ் அப்படிங்கிறத கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டெஸ்க்டாப்பில் வந்துட்டு உங்களுக்கு இந்த ஆதார் கார்டோட அந்த பிடிஎஃப் வந்துட்டு நமக்கு சேவ் ஆகிடுச்சு. ஸோ இது ஒரு மெத்தடு. இன்னொரு மெத்தட் எப்படி சேவ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஃபைல் அப்படிங்கிற ஆப்ஷனுக்கு போங்க. போயிட்டு பிரிண்ட் அப்படின்றது பாருங்க, அந்த பிரிண்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்க. ஒன்ஸ் நீங்கள் அந்த பிரிண்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரிண்ட்னு சொல்லிட்டு ஒரு ரெக்டாங்குலர் ஒரு பாக்ஸ் ஒன்று இருக்கும். ஸோ அந்த பாக்ஸை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணுறதுக்கு முன்னாடி கீழே பார்த்தீங்கன்னா அடோப் பிடிஎஃப்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஃபார்மட் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு எம்எஸ் வேர்டோட பிடிஎஃப் டாக்குமெண்ட்டாக சேவ் பண்ணணுமா அப்படி இல்லைனா அடோப் ஃபார்மெட்டில் பிடிஎஃப் டாக்குமெண்ட்டாக சேவ் பண்ணணுமான்னு ஆப்ஷன் இருக்குது. ஸோ நீங்கள் அடோப்புங்கிறத கொடுத்துட்டு ஃபைனலாக பிரிண்ட் அப்படிங்கிற அந்த ஸ்கொயர் பாக்ஸை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்களோட பிடிஎஃப் வந்துட்டு ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் மூலயமா நீங்கள் எந்த இடத்துல வேணாலும் நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்துட்டு என்கிட்ட பிரிண்டர் இல்லை அப்படிங்கிறதுனால டைரெக்டாக நான் பிரிண்ட் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ண உடனே எனக்கு சேவ் பண்ணக்கூடிய அந்த ஆப்ஷன் வந்துருச்சு. இன்கேஸ் நீங்கள் பிரிண்டர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு டைரெக்டாக இந்த சேவ் பண்ணுறது ஆப்ஷன் காமிக்காது. அதுக்கு பதிலாக உங்களோட இந்த டாக்குமெண்ட் வந்துட்டு உங்களுக்கு பிரிண்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ என்கிட்ட பிரிண்டர் இல்லை அப்படிங்கிறதுனால ஃபைல் அப்படிங்கிற ஆப்ஷனுக்கு போயிட்டு பிரிண்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு பிரிண்ட் அப்படிங்கிறத கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் ஓப்பன் ஆகுது. ஸோ அதில் போயிட்டு நான் டெஸ்க்டாப் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம நேம் வேணும்னா நம்ம ஆதார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேஞ்ச் பண்ணிவிட்டு பிடிஎஃப் டாக்குமெண்ட்டில் தான் இருக்குது நமக்கு ஆல்ரெடி. நம்ம சேவ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு நம்மளோட டாக்குமெண்ட் வந்துட்டு நமக்கு டெஸ்க்டாப்பில் சேவ் ஆகிடும். ஸோ இப்போ நம்ம டெஸ்க்டாப்பில் போயிட்டு ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் டெஸ்க்டாப்பில் நமக்கு ப்ராப்பராக சேவ் ஆகிடுச்சு பிடிஎஃப் ஃபார்மெட்டில். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், புரிஞ்சிருக்கும் நம்புறேன். இது மாதிரி தொடர்ந்து நல்ல வீடியோக்கள் வேணும் அப்படின்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் ஃபேமிலிகளுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறவங்க தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.